Hi, my dear students. Applications of matrices and determinant exercise 1.6 the third sum. Investigate the value of lambda and mu. The system of the linear equation is 2x plus 3y plus 5z equal to 9, 7x plus 3y minus 5z equal to 8, 2x plus 3y plus lambda z equal to mu have first என்ன கண்டுபிடிக்கணும் no solution and unique solution and infinite number of the solution அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. First one solution. The given number of the matrix of the solution is என்ன வரும்னா ax equal to b ஃபார்மேட்டில் எழுதணும். ஃபர்ஸ்ட் a matrix is x ஓட கோஃபிஷியன் y ஓட கோஃபிஷியன் and z ஓட கோஃபிஷியன். ஸோ 2 3 and 5 7 3 and -5 ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 and lambda இது வந்து a x வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் x of y z x ஓட கோஎஃபிஷியன் வந்து a matrix. நெக்ஸ்ட் வந்து b equal to அப்புறம் இருக்கிற நம்பர். ஸோ எனக்கு 9 8 and mu இருக்குது ஓகேங்களா. இப்போ ax equal to b ஃபார்மேட்டில் எழுதுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கும். ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி எப்படி எழுதணும் a மேட்ரிஸும் b மேட்ரிஸும் எழுதணும் ஓகேங்களா. அப்போ a மேட்ரிஸ் இஸ் 2 3 5 7 3 and -5 2 3 lambda. நெக்ஸ்ட் b மேட்ரிஸ் இஸ் 9 8 and mu ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து 1 இங்கே இருந்தால் ஈஸியாக டைகனல் 0 கொண்டு வந்துடலாம். அப்போ எனக்கு வந்து இங்கே 2 இருக்கிறதுனால நான் R2 எப்படி எழுதுறேன்னா 2R2 -7R1 அப்படின்னு எழுதுறேன். நெக்ஸ்ட் R3 எப்படி எழுதுறேன்னா R3 -R1 இது மாதிரி பண்ணால் தான் வந்து எனக்கு டைகனல் ஈஸியாக 0 கொண்டு வர முடியும். ஸோ அது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி மேட்ரிஸை எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட் ரோ அப்படியே வந்துடும் 2 3 5 and 9. செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணுறோம் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 2 7s are 14 இங்கே 7ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 2 7s are 14 14 minus 14 is 0. நெக்ஸ்ட் 2 3s are 6 7 3s are 21 6 minus 21 is -15. நெக்ஸ்ட் 2 5s are 10 7 5s are 35. ஸோ -10 minus 35 is -45. நெக்ஸ்ட் 2 8s are 16 9 7s are 63. அப்போ 16 minus 63 is -47. நெக்ஸ்ட் வந்து R3 -R1 அப்போ 2 - 2 is 0 3 - 3 is 0 இங்கே lambda -5 இங்கே mu -9 வரும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும் நம்ம டைகனல் 0 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கும். அதாவது நோ சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷன் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் அப்படின்றது கண்டுபிடிக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் நோ சொல்யூஷன் நோ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். அதாவது ஏதாச்சும் ஒன்று மட்டும் ஈக்குவல் தரும். அப்போ லாம்டா ஈக்குவல் டு நான் 5 எடுக்கிறேன், மியூ வந்து நாட் ஈக்குவல் டு 9 எடுக்கிறேன் ஓகேங்களா. லாம்டா வந்து நான் 5 எடுக்கிறேன் அப்படின்னும் போது என்ன வரும் நமக்கு மேட்ரிக்ஸ் லாம்டா வந்து 5 போது இந்த கிவன் மேட்ரிக்ஸ் அதாவது ஆர்குமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸில் பாருங்கள் ஆர்குமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸில் வந்து 5 எடுத்தால் இங்கே இந்த ஃபுல்லாக 0 ஆயிடும். இங்கே வந்து 5 எடுக்க முடியாது ஏன்னா வந்து மியூ வந்து நாட் ஈக்குவல் டு 9 எடுக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும். எனக்கு ஆர்குமெண்ட் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 தான் வரும் ஓகேங்களா. அப்போ எனக்கு ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் இஸ் 2 argument of AB matrix is 3. அப்போ எனக்கு என்ன வரும் argument of A that is not equal to argument of AB. அப்போ என்ன வரும் that is the no solution. அதாவது it has a no solution. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து யூனிக் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். யூனிக் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்னு எடுக்கணும்னு சொல்லியிருக்கு ஓகேங்க. அப்போ வந்து லாம்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 5 மியூ வந்து நாட் ஈக்குவல் டு 9 ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு எடுத்தால் வரும். ரெண்டு மேட்ரிக்ஸுமே அதாவது ஆர்குமெண்ட்டாக நாட் ஈக்குவல் டு 5 எடுத்தால் எனக்கு இதுவும் 0 ஆகாது இதுவும் 0 ஆகாது. அப்போ எனக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி மேட்ரிஸும் 3 தான் வரும். ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிஸும் 3 தான் வரும் ஓகேங்களா. அப்போ எனக்கு என்ன வரும் ஆர்குமெண்ட் ஆஃப் ஏ மேட்ரிஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி மேட்ரிஸ் இஸ் ஆல்சோ 3 ஓகேங்களா. அப்போ இட் ஹாஸ் ஏ யூனிக் சொல்யூஷன். ஏன்னா ரெண்டுமே எனக்கு நாட் ஈக்குவல் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ எனக்கு சொல்யூஷன் வந்து எனக்கு யூனிக்காக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுமே ஈக்குவல் எடுத்துக்கிறோம். அதாவது லாம்டா ஈக்குவல் டு 5 அண்ட் மீ ஈக்குவல் டு 9. அப்போ எனக்கு மேட்ரிக்ஸ் என்ன வரும் ரெண்டுமே ஈக்குவல் எடுக்க முடியும். அப்போ எனக்கு இந்த மேட்ரிஸும் 0 ஆகிடும் இந்த மேட்ரிஸும் 0 ஆகிடும். அப்போ எனக்கு வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி மேட்ரிஸும் 2 தான் கிடைக்கும். ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிஸும் 2 தான் கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 அண்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி மேட்ரிஸ் இஸ் ஆல்சோ 2. ஸோ ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக வருது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 2. அதாவது எனக்கு என்ன விட கம்மியாக இருக்குது. எனக்கு மேட்ரிஸஸ் 3 3 மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. அப்போது therefore the system is considers as infinite number of solution. Thanks for watching.